அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சி. அல்லாஹ்வுடைய கிருபை. நீங்கள் இந்த இடத்துக்கு அந்த ஊரை சேர்ந்த ஜமாத்தார்கள் அனைவர்களும், ஊரை சேர்ந்த வர்த்தகர்கள் இந்த இடத்துக்கு சமூகம் அளித்து எங்களுடைய பகுதி வாழ் மக்களுக்கு வாழ்வாதார பொதிகளையும் மற்றும் வியாபாரிகளை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து அவர்களுடைய வியாபாரங்களை ஆரம்பித்து வைப்பதற்காகவும் இந்த நோக்கங்களோடு இங்கு வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வருகையை ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. அதிகமான ஹைறுகளை, நலவுகளை உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. பொதுவாக 2 வாரங்களுக்கு முன்னால் இந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அல்லாஹுடைய ஏற்பாடு. அந்த வகையில் உடனேயுற பிரதேசம் ஜுலியோவை சார்ந்த இந்த பகுதி அக்குர்ண ஹரிஸ்தத்துவ பகுதிக்கு பின்னால் அதிகமாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி. இதில் 17 ஜும்மா மஸ்ஜிதுகளும் 35 தக்கியாக்களும் சின்ன மஸ்ஜிதுகளும் இருக்குகிறது. இந்த அனர்த்தத்தோடு நாம் அவசரமாக இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து நீண்ட மஷூரா செய்து அதில் தான் முடிவு செய்யப்பட்டது. இதற்காக இந்த அனர்த்த நிலைமைகளை சமாளிப்பதற்காக நாம் எங்கள் ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவுக்குத்தான் அவசரமாக அரசாங்க நடவடிக்கைகள் எல்லாம் இந்த குழுவுக்கு ஏற்படுத்தி கொண்டு இந்த பயணத்தை ஒரு பயணமாக போகலாம் திட்டமிட்டு இந்த வகையில் தான் வெள்ளம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நாளும் தண்ணீர், பெருக்கெடுத்த தண்ணீர் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படலை. சனிக்கிழமை ஆகும் பொழுதுதான் கட்டமாக அந்த தண்ணீர் குறைய ஆரம்பித்தது. அதனால் அவசரமாக வெள்ளிக்கிழமை நாளே எங்களுடைய நிர்வாகம், இந்த அலமல்தனி மஸ்ஜிதுடைய நிர்வாகம் முடிவு செய்தார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படியாவது எங்களுடைய இந்த டெலிவரி ஆரம்பித்ததற்கு முந்தின அந்த பகல் நேரம் ஜும்மாவுக்கு பின்னால் இந்த பகுதியில் அவசரமாக ரொட்டிகள் சுட்டப்பட்டு 1800 ரொட்டிகள் உண்டு சேர்க்கப்பட்டது. சிரமத்தோடு போக்குவரத்து ஏற்பாடுகளும் கஷ்டமாக இருந்த பொழுது ஒரு மலையை ஏறி இன்னொரு மலையை இறங்கித்தான் அந்த மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. இந்த ஜெலியோ டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்ற இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் மஷூரா செய்வது, இவர்களுக்கு அவசரமாக உணவு விநியோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மஷூராவின் பிரகாரம்தான் இந்த ஊர் ஜமாத்தார்களுக்கு வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளும்
உணவு சமைத்து உணவு விநியோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வகையில் ஒவ்வொரு நாளும் நேற்றைய முந்தின நாள் வரைக்கும் 3500 3800 இப்படியாக வித்தியாசமான தொகைகளோடு ஒவ்வொரு நாளும் 3 நேரம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பார்சல் ஒரு நாளைக்கு சமைத்து விநியோகம் செய்யப்படும். அதுக்கு பின்னால் தான் நம்ம மக்களுடைய நிலைமைகளை அவதானித்தோம். அந்தந்த இடங்களுக்கு போனோம். அந்தந்த இடங்களை எல்லாம் கண்ணால் பார்த்தோம். அவசரமாக அங்கங்கே மக்கள் பள்ளிவாயல்களிலும் பாடசாலைகளிலும் பாதிப்படையாத சகோதரர்களுடைய வீடுகளிலும் தங்கம் புகுந்திருந்தார்கள். அவர்கள் முழு வீட்டுடைய எந்த ஒரு பொருளையும் எடுத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு சிரமமாகிவிட்டது. ஏனென்றால் வெள்ளம் வரக்கூடிய நேரமும் இவர்கள் தயாராகிற நேரமும் குறுகிய நேரமாக இருந்ததினால் வீடுகளை பாதுகாப்பதுதான் அவசியம் என்ற அடிப்படையில் அவர்கள் வீடுகளில் விட்டு அவசரமாக வெளியில் வந்து விட்டார்கள். அந்த வகையில் அவர்களுடைய முழுமையான சொத்துகளும் முழுமையான தளபாடங்கள் வீட்டுடைய அவர்கள் உடுத்த வேண்டிய ஆடைகள் கூட அனைத்தையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். அதனால தான் இந்த பிரச்சனைகளோடு கரண்டும் துண்டிக்கப்பட்டு விட்டது. அதே போல ஓட்ட சப்பிளையும் துண்டிக்கப்பட்டு விட்டது. அதே போல உங்களுக்கு தொடர்பாடல்களுக்கான இந்த போனுடைய அமைப்புகளும் அதுவும் துண்டிக்கப்பட்டு விட்டது. நெருக்கடிகளும் அதுக்கு பின்னால் ஒன்று அதிகரித்து கொண்டே போனது. இதற்கு மத்தியில் தான் அவசரமாக முடிவுகள் எடுத்தோம். இந்த வீடுகளை துப்புரவாக்கி மக்களை மீன் குடியமர்த்துவதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி அதனால தான் வீடுகளை துப்புரவு செய்யணும் என்று சொல்லி எங்களோட 17 ஜும்மா மஸ்ஜிதுகளுக்கு நாம் ஒவ்வொரு பகுதிகளை பிரித்து கொடுத்தோம். எவ்வளவு அது ஒரு சின்ன ஒரு பணியாகத்தான் அங்கு அது நடைபெற்றது. ஏனென்றால் ஒவ்வொரு வீடுகளையும் துப்புரவு செய்வதற்கு 8 நபர்கள் ஒரு வீட்டுக்கு போய் துப்புரவு அந்த வீட்டை கிளீன் பண்ணுவதற்கு முயற்சித்த பொழுது கிட்டத்தட்ட ஒதுக்க வேண்டிய நிலைமை இருந்தது. ஒரு சின்ன வீடாக இருந்தால் பெரிய 2-3 மாடிகள் வீடுகளாக இருக்கும் பொழுது 3 நாள் 2 நாள் இப்படியாக தேவைப்படுகிறது. இதனால தான் இந்த கிளீனின் துப்புரவு நீண்ட நாள் எடுக்கப்பட்டது. இந்த சென்ட்ரலுக்கு நம்ம வர சொல்லி அவர்களுடைய கார்குசாரிகள் நேற்று என்ன நடந்தது, அடுத்த கிளீன் கட்டத்துக்காக என்ன செய்யலாம், தண்ணி வசதி இல்லாதது தண்ணீர் எடுக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் இப்படி பல நிலைமைகளுக்கு ஏற்ப மஷூராக்கள் செய்து கிளீனின் விஷயத்துல மாஷா அல்லாஹ் நேற்று வரைக்கும் பலர்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வெளிப்பகுதிகள் இருந்து மாகாணத்தில் எல்லா பகுதிகளிலிருந்தும் ஏராவூர் உட்பட அக்கரப்பத்து இதே போல கல்முனை மருதமுன பகுதிகள் இப்படி கிழக்கு மாகாணங்கள்ல என்னென்ன பகுதிகள் இருக்கிறது, காத்தாங்குடி இப்படி பல பகுதிகள் தென் மாகாணத்தில் காலியிலிருந்து நிறைய பேர் என்னென்றால் காலிதான் எங்களை காரம் கொடுத்திருந்தார்கள். காலிலிருந்து அடிக்கடி வந்து போய்கொண்டே இருந்தார்கள். இருந்தும் இந்த இடத்துக்கு வந்து துப்புரவு செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் பலர்களும் பல ஆயுதங்களோடு உபகரணங்களோடு இப்படி பலர்களும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கெல்லாம் இந்த வகையில் தான் நாங்களும் இந்த 17 ஜும்மா மஸ்ஜிதுகளும் ஒன்றிணைந்து இந்த கிளீனிங் விஷயத்தில் ஒரு கூடுதலாக கவனம் செலுத்தினதுனால தான் நேற்று தான் ஓட்ட சப்ளையுடைய முழுமையான ஒரு அடைந்து ஓட்ட சப்ளைகளுக்கு தந்தாலும் மாஷா அல்லாஹ் தண்ணி வசதி இருக்காததுனால அதிகமான மக்களுடைய சிந்தனை அவங்களோட வீட்டு பிரச்சனைகளுக்கான தண்ணீர் ஏற்பாட்டுக்கான முழுமையான முயற்சிகளும் நடைபெற்று தண்ணி அனுப்புற விடயத்திலும் முயற்சிகள் நடந்த பொழுதும் தண்ணீர்
இல்லாததுனால பூர்த்தியான ஒரு கிளீனிங் நடக்கிறது கஷ்டமாக சிரமமாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நேற்று நாங்கள் எங்களுடைய இன்ஷா அல்லாஹ் வாட்டர் சப்ளை அவர்களுக்கு கிடைத்த பொழுது முழுமையான ஒரு துப்புரவு தூய்மையை அவர்கள் அடைந்து கொள்ளலாம் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த நிலைமையை நாம் அதுக்கு அடுத்தாப்புல தான் முடிவு செய்தோம். 1800 சுற்றம் பொதிகளை தயார் செய்து பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் கல்கமுவ, அதாவது புதிய ஏற்படுத்தி, இதே போல கனிலினி, இதே போல எங்களோட தெல்லங்க பகுதிகள் ஒரு சின்ன பகுதி, வெளம்பட பகுதி, வடதனி பகுதியில் ஒரு சின்ன சின்ன பகுதிகள், பகுதி என்று பல பகுதிகளிலும் 1800 வீடுகள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகையில் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு உணவு பொதி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் தான் நேற்றையில் முதநாத்திலிருந்து அந்த உணவு பொதிகளை விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பல பகுதிகளிலிருந்து வந்த சாமான்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தும் நம்ம கிட்டத்தட்ட 1000 ஆங்காங்கே சில பகுதிகளில் பொதிகள் தயாரித்துக் கொண்டு வந்தார்கள். 500, 600, 800 என்பதாக அமைப்பிலிருந்து எங்களுக்கு ஒரு 600 பொதிகள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதையும் நாம் அந்தந்த பகுதிகளுக்கு கத்தர் அந்த நிறுவனம் அந்த விடயத்திலும் ஒரு முழுமையான ஒரு அடைவை நாம் அடைந்திருக்கிறோம். உணவு பொதிகளை அந்தந்த பகுதிகளுக்கு நாம் அனுப்பி வைத்தோம். அந்தந்த பகுதி மக்கள் அந்த கிராமங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இரண்டாவது கட்டமாகத்தான் நாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிச்சனுடைய தளபாடங்கள் வழங்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு 20,000 22,000 பெறுமதியான தளபாடங்கள் வழங்க வேண்டும் என்ற முடிவில் நேற்று வரைக்கும் அதிகமான மஸ்ஜிதுகளுக்கு அந்த கிச்சனுடைய தளபாடங்களையும் இங்கிருந்து நாம் அனுப்பிவிட்டோம். கிட்டத்தட்ட அது ஒவ்வொரு என்ற அடிப்படையில் 1300 சுற்றம் அந்த கிச்சனுடைய அந்த ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய உதவிகளை கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக இவர்களுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கும் 2 அல்லது 3 மெட்ரஸுகள் வழங்குறதோடு இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு தேவையான வீட்டுடைய அந்த பெட்ஷீட்டுகள், தலையணைகள் விடயங்களையும் ஒரு அளவு திருப்திகரமாக நாம் வழங்குவோம் என்ற முடிவில் அவைகளையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டமாக பழுதடைந்த வீடுகளை அரசாங்கம் செய்து கொடுப்பதாக வாக்களித்த பொழுதும் எங்களால் முடியுமான அமைப்பிலேயும் அந்த வீடுகளை திருத்தி இதுவரைக்கும் இன்றைக்கு 14வது நாளாகிறது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய உதவியை கொண்டும் எல்லா மக்களுடைய எல்லா பகுதி வாழ் மக்களுடைய உபகாரங்களை உதவிகளை கொண்டும் எல்லாருமே பணங்களையும் உணவு பொதிகளையும் சாமான்களையும் சாமான்களும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையாக அழகாக சிறப்பாக அவைகள் பங்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய உதவிகளை கொண்டு. அல்ஹம்துலில்லாஹ் கடைசியாக நாம் இந்த வீட்டுடைய தான் நாம் யோசித்தோம். எங்களுடைய பஜாருடைய பகுதி கெலியோவுடைய பஜார் உடனுவர பிரதேசத்தில் முக்கியமான ஒரு பகுதி தான் கெலியோ பஜார் என்கிறது. எங்களுக்கு 3 டவுன்கள் இருக்குகிறது, வியாபார ஸ்தலங்கள் 3 இருக்குகிறது. ஒன்று கெலியோவை, 2வது தௌலத் கடை என்கிறதும் ஒரு சாதாரண டவுன் தான். சாதாரணமான வியாபாரிகள் ஒரு 10 ஒரு 50 கடைகள் இருக்கலாம். தௌலகளை என்கிறதும் அது போன்ற ஒரு கொஞ்சம் விசாலமான ஒரு 75 கடைகள் இருக்கலாம் என்று யூகிக்கிறோம். கெலியோ பிரதேசத்தில் நாம் ஆரம்பத்தில் யோசித்தோம் ஒரு 250 கடைகள் இருக்கலாம் என்று சொல்லி. ஆனால் முழுமையாக கணக்கெடுத்த பொழுது முழுமையாக 637 லட்சம் கடைகள் இருக்குகிறது. அதில் முஸ்லீம்களுடைய கடைகள் கிட்டத்தட்ட ஒரு 80% அல்லது 85% முஸ்லீம்களுடைய கடைகள் இருக்குகிறது. எங்களோட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பகுதியில் பனிதினி என்கிறதும் பேராதேனி பகுதி, பேராதேனி டவுன் இருந்து கீழ் ரோட்டால் போகும் பொழுது
யூனிவர்சிட்டிக்கு அம்மித்த பகுதி தான் தனிதனி என்கிற அந்த எலிகுட என்கிற அந்த பகுதிகள். அதிலே மூழ்கினதோடு அங்குள்ள பகுதிகளும் மஸ்ஜிது அங்குள்ள வீடுகளும் மூழ்கினதோடு அங்குள்ள வியாபார ஸ்தலங்களும் பொதுவாக அங்கேயும் 100% எல்லா வியாபார ஸ்தலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான பல வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறது. இந்த அனர்த்தம் நடந்து 14வது நாள் வரைக்கும் எங்களுடைய கடைகள் திறக்கப்படல. பொதுவாக உடனூரை மக்களுடைய முழு கவனமும் இந்த கெலியோ டவுனின் பக்கம்தான் கூடுதலாக இருக்கிறது. தௌலகல பக்கத்தில் ஒரு அளவு கவனம் இருந்தாலும் எங்களுடைய பார்மசிகள் கூட திறக்கப்படவில்லை, ஒரு மரக்கரை கடை கூட திறக்கப்படவில்லை. இதனால தான் கூடுதலாக கவனம் செலுத்தினோம். மக்களுக்கும் ஒரு சிரமம், வியாபாரிகளும் ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறார்கள். அந்த வியாபாரிகளை எல்லாம் ஒன்று சேர்க்கும் ஒரு 4 தினங்களுக்கு முன்னால அவர்களை உற்சாகப்படுத்தினோம். முன்பு போன போக வேண்டாம், உற்சாகப்படுங்கள், திரும்பவும் இழந்த கயிறுகளை எல்லாம் அடைவீர்கள். நீங்கள் வெறும் கையோடு வந்தவர்கள், உலகத்துக்கு அல்லாஹ் உங்களுக்கு தந்த சிறப்பை மேலும் மேலும் அல்லாஹ் சிறப்பாக்கி தருவான் என்று உற்சாகப்படுத்தி, அதுக்கு பின்னால்தான் வியாபாரிகளும் உற்சாகம் அடைந்தார்கள். அதுக்கு பின்னால்தான் கடைகளை துப்புரவு செய்யணும் என்ற இடத்துக்கு வந்தார்கள். ஒவ்வொரு கடைகளையும் துப்புரவு செய்வது ஒரு சாதாரணமான ஒரு விடயமும் அல்ல. ஏனென்றால் எங்களுடைய கெலியோ பகுதிக்கு வளமையாக வெள்ளம் வரக்கூடிய பகுதிகள் அல்ல. 1948 அதுக்கு பின்னால் 60 சொச்சத்தில் தான் வெள்ளம் வந்திருக்கிறது. நீண்ட காலமாக இந்த வெள்ளங்களுக்கு இந்த மக்கள் முகம் கொடுக்கல. அதனாலதான் கெலியோவுடைய பஜார் அல்ல, அவர்களுடைய ஸ்டோர்களும் கெலியோவை பஜாருக்குள்ளதான் இருந்தது. ஒன்றோ கடையுடைய பின்பகுதி ஸ்டோராக இருக்கும், அல்லது கடையுடைய மேல் மாடி ஸ்டோர்களாக இருக்கும். அவர்கள் உணவு அதாவது சாமான்களை சேகரித்து வைத்திருந்தார்கள். கோடிக்கணக்கான சாமான்களை அவர்கள் கொள்வனவு செய்திருந்தார்கள். இதனாலதான் ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் எண்ணிலடங்காத அதாவது ஒரு மிக பெரிய ஒரு பாதிப்பை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அதனாலதான் மிகவும் ஒரு வருத்தத்தோடு இந்த வியாபாரிகள் அந்த முகம் அதாவது உதவியை கொண்டு நாம் எல்லாரும் முடிவு செய்தும் இந்த வியாபாரிகளை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற அமைப்பில் தான் 3 நிலைமைகளை நாம் யோசனைகளை திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வோம் என்று சொல்லி அதில் ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு உட்பட்ட வியாபாரிகளை அதாவது உதவிகளை செய்து அந்த வியாபார ஸ்தலங்களை திறப்பதற்கான ஏற்பாடு செய்வோம் என்று 2 தினங்களாக அந்த முயற்சிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளும் உங்களுடைய இந்த ஏற்பாட்டின் மூலமாக நாம் இந்த இடத்துக்கு ஒரு 10 வியாபாரிகளை அவருடைய வியாபாரங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் மேலும் மேலும் கிட்டத்தட்ட வெளியே பஜாரில் மாத்திரம் 535 முஸ்லிம்களுடைய கடைகள் இருக்கிறது. மனிதனின் பகுதியிலேயும் முஸ்லிம்களுடைய கடைகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வியாபாரிகளை உற்சாகப்படுத்தி அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய கடைகளை மீள திறக்க வைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இதனால் நாம் எவ்வளவுதான் இந்த மக்களுக்கு உதவி செய்தாலும் நாங்கள் எங்களுடைய கெலியோ டெவலப்மெண்ட் ஃபண்டுடைய அமைப்பில் பார்க்குகிறோம். நாங்கள் எவ்வளவுதான் பாரிய உதவி செய்தாலும் அது ஒரு சின்ன உதவி தான். அவருடைய தளபாடங்களாக இருந்தாலும் எங்களால் ஒரு அளவுதான் செய்யலாம், அல்லாமல் முழுமையாக செய்ய முடியாது. ஏனென்றால் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து இந்த மக்களுடைய மனோ நிலைமைகளுடைய சிறப்பு எங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து தியாகத்தோடு இரவெல்லாம் தூக்கம் விழித்து பல சிரமங்களோடு கஷ்டங்களோடு அந்த பொதிகளை வந்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய வருகை அல்லாஹ் கபூல் செய்வானாக. உங்களுக்கு கைறுகளையும் நலவுகளையும் அல்லாஹ் உண்டாக்குவானாக. ஆபத்துகள் முசீபத்துகள் திடீர் ஆபத்துகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. உங்களுடைய வியாபார ஸ்தலங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. குடும்பங்களை பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா விதமான முசீபத்துகள் எல்லா விதமான நெருக்கடிகள் இருந்து
அல்லாஹ் முஸ்லிம்களை உயர்வோடு கண்ணியத்தோடு வாழ வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அதே போன்று கெலியோயா பால் மஹல்லாவாசிகளே, கெலியோயா டவுனை சேர்ந்த வியாபாரிகளே, எங்களுக்கு கூட மஷோரா அடிப்படையில் சாய்ந்த மருது மாளிகை காட்டில் இருந்து வந்த வியாபாரிகள், ஜமியத்துல் உலமா, அதே போன்று பள்ளிகள் நிர்வாகம், அதே போன்று ஜனாசா அமைப்புகள், இன்னும் பல அமைப்புகளில் இருந்து வந்திருக்கும் சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் இந்த அனர்த்தம் நடந்து அதே இரவு சுபஹில் எங்களுடைய வர்த்தக சங்கமும் ஜனாசா அமைப்புகளும் ஜமியத்துல் உலமாவும் என்னோடு ஒரு மஷோரா செய்யணும் என்று சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் சுபஹு 5:30 மணிக்கு நாங்கள் மஷோராவை அவசரமாக கூட்டினோம். அந்த மஷோராவில் அல்லாஹ் ஒரு சந்தோஷமான ஹைரத்தந்தான். உடனே எங்களுக்கு தேவையான ஆட்களை அழைப்பதாகவும், ஊரில் ஒவ்வொரு அமைப்புகளில் பிரிந்திருந்தவங்களை ஒன்று சேர்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். அது எந்த அளவுக்குண்டா, அந்த ஒன்று சேர்வில் உள்ளங்களால் ஒன்று சேர்ந்தோம். சமூகம் என்ற ஒரு ஒற்றுமை என்கிற விஷயத்தை உலமாக்கல்களால் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல உலமாக்கல் குத்துபா மிம்பரிலும் வெளியே ஒவ்வொரு ஃபங்க்ஷனிலும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சமூக ஒற்றுமை எந்த நேரத்தில் தேவை, எந்த நேரத்தில் சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டாங்க, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இணைந்து எப்படி செயல்பட்டாங்கங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இலங்கை வாழ் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் அருளியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் சாய்ந்த மருது மாளிகை காட்டில் நடந்த மஷோராவிலையும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமாக ஒன்றிணைந்தோம். மஸ்ஜிதில், சாய்ந்த மருது மாளிகை காடு ஜும்மா மஸ்ஜிதில். அல்ஹம்துலில்லாஹ், அந்த மஷோராவில் எடுத்த முடிவுகள் 2 நாள் 3 நாளில் எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பொருளாகவும் பணமாகவும் 2,40,00,000 ரூபா மட்டுகள் அல்ஹம்துலில்லாஹ் வந்து சேர்ந்துச்சு. நாங்கள் ஒன்றுமே வற்புறுத்தி கேட்கவும் இல்லை, பெனர் போடையும் இல்லை, எந்த வாகனத்தில் பெனர் போடையும் இல்லை, இப்போ வந்திருக்கிற வாகனத்திலையும் பெனர் போடையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு உணர்வாக செயல்பட்டோம். அந்த மக்கள் ஓடி ஓடி வந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், உண்டியலை கூட உடைச்சி கொண்டு வந்தாங்க. கறி வாங்க வச்சுருந்த காசையும் கொண்டு வந்து தந்தாங்க. நாங்கள் எதையும் லட்சத்தையும் பார்க்கவில்லை, 100 ரூபாவையும் பார்க்கவில்லை. நாங்கள் சொன்னது சகோதர வாஞ்சையோட அந்த மக்களுக்கு எந்த பழைய உடுப்பும் தேவையில்லை, அழகான பொருட்கள் அழகான முறையில் செய்யணும்னு சொல்லி பைத்து ஜக்காத்துடைய ஒஃபீஸை நாங்கள் கொடுத்தோம். ஜக்காத் பணம் 1 ரூபாவும் இதில் இல்லை, அழகான முறையில் சேர்க்கப்பட்ட பணம். இந்த பணத்தில் ஒரு பச்சை தண்ணியையும் அங்கே இருந்த ஆக்கள் குடிக்கையும் இல்லை, அதில் என்ன வகையில் 1 ரூபா தொடையும் இல்லை. அவரவர பணத்தை போட்டுத்தான் நாங்கள் பயணங்கள் போனோம், மூதூருக்கு போனோம். அதில் அழகான கஷ்டப்பட்ட மக்களை சந்தித்தோம், அழகான முறையில் நடந்து கொண்டோம். அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, அதையும் பேசினோம். அதே போல் புலனறுவையில் மஜீத்புரம் என்று சொல்லி முழு அந்த ஊரையும் மஷூரா அடிப்படையில் தந்தாங்க, அதையும் அழகான முறையில் சொன்னோம். அந்த அடிப்படையில் கெலியோயாவில் இந்த முறையாக எங்களுடைய லஃபீர் ஹசரத்துடைய தலைமையில் ஒரு நிர்வாகம் நடந்து கொண்டிருக்குங்கிறத ஆர்வமாக நாங்கள் ஃபேஸ்புக் மூலமாக அறிஞ்சோம், பார்த்தோம், முன்ன பழகியும் கண்ணியமாக அமானிதத்தை பேணி நடக்கக்கூடிய ஒரு சிஃபாத் எங்களுடைய ஹனீஃபா ஹசரத் அவர்கள் தகப்பனில் இருந்து அவருக்கு கிடைச்சது. அந்த குடும்பமே அல்லாஹுக்காக அவரோட உடம்பு, உடல், அவரோட உயிர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அவங்களோட பொருளாதாரம் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தை அல்லாஹ் விட்டு சென்றிருக்கிறாரு. நாளை மறுமையில் அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதே போல்
அந்த குடும்பத்தால் இந்த விஷயம் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறதால நாங்களும் ஆசை ஆர்வத்தோட இந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறதால நாங்கள் இந்த உலமாக்களோட இந்த வியாபாரிகளோட இந்த ஜனாசா அமைப்புகளோட இன்னொரு அமைப்புகளோட மஷோரா பண்ணினோம். அங்கே போயிட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அங்கே போயிட்டு எடுக்கிற மஷோராவை எல்லாரும் பொருந்தி கொள்றீங்களான்னு கேட்டோன்னே அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க. நாங்கள் அங்கே போயிருக்கு இதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தினோம். இதுக்கு பொருளாளர், இதுக்கு செயலாளர், இதுக்கு நடத்துனர், இதுக்கு ஆடிட்டர், இதுக்கு இதை பார்த்து இது பெக்கிங்கிலிருந்து எல்லாமே என்ற தலைமைத்துவத்துக்கு கீழே அழகான முறையில் எடுத்தோம். அது இன்ஷா அல்லாஹ் நாளை பகல் 12 மணியோட எல்லாமே கேன்சல் ஆயிரும். அதுக்கு அந்த அடிப்படையில் தான் எல்லா அழகான முறையில் செய்தோம். அக்கௌண்ட்டை கூட ஓப்பன் பண்ணினோம். அதையும் முந்தின நாள் நாங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இதில் ஒரு ரூபாவும் எந்த அலுப்பழுக்கும் இல்லாமல் இந்த சகோதரத்துவ இந்த விஷயத்தை அல்லாஹ் என்னென்ன விஷயத்தை சொன்னான் என்று சொல்லி கேள்விப்பட்டோமோ அதை செயல்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இது சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் அல்லாஹ் இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வாங்கி இவங்க மேலதிகமாகவும் தேடி தேடி கொடுத்த மக்கள், அழகான முறையில் தொழில் செய்கின்ற மக்கள், ஏதோ அல்லாஹ்வுடைய ஒரு ஒரு சொர்க்கத்தை அடைகிறதுக்கு அல்லாஹ் டிரெக்ட் லைன் ஷார்ட்கட் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கு. இது மரணித்தவங்களுக்கு ஷார்ட்கட்டா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைகிறதுக்கு. அதே போல இந்த வியாபாரிகள் இந்த இப்படியான காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய பாடுபட்டு தான் அந்த 1000 ரூபாவை, அந்த 10,000 ரூபா, 1 கோடி ரூபாவை ரப்பு நான் இப்படியும் செய்வோம் என்று சொல்லி, இப்படியும் செய்தான் என்று சொல்லி நாங்கள் ஹதீஸ் அதை இப்போ கண்ணூடாக காண்கின்றோம். ஏனென்றா என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தார். அந்த தலவாத்து கொடையில் இருந்து கொஞ்சம் போகிற இடத்துல மண் சரிவில் போன இடத்துல அவர் எந்த அளவுக்குண்டா அவர் மனைவியை விட்டுட்டு அவர் தாய் தகப்பனை ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கார். 9 பேர் சேர்த்து வச்சுட்டு அவர் பயணமாகிட்டார். அந்த வீடு அன்று இரவோடு இரவாக அப்படியே மூடப்படுகின்றது. 9 பேரில் ஒருத்தர் மிஞ்சல்ல, அப்படியே சகிதாகிட்டாங்க. பெரியோரு சோதனையாக மாற்றி அந்த இடத்துல அவங்களுக்கு ஜன்னத்தை அழகான முறையில் கொடுத்துட்டு இதில் மெனக்கர்றாக்கள் அவங்களோட உள்ளத்துக்கு ஏற்றா போல இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஒன்றை கொடுப்பான். இதில் பாடுபடுறோம், இதில் தியாகம் பண்ணுறோம், எங்களோட பணங்களை செலவழிக்கும், எங்களோட நேரத்தை ஒதுங்கி வந்திருக்கோம். இதெல்லாமே இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒரு மாற்றத்தை இதுக்கு பிறகு உள்ள காலங்களில் ஏற்படுத்தக்கூடும் இன்ஷா அல்லாஹ். அதே அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஹசரத் ஒரு 10 நிறுவனங்கள் எங்களோட சாய்ந்த மருது மாளிகைக்காடு மக்களால் அழகான முறையில் உங்களுடைய எலியோயா டவுன் அந்த அவங்க அழகான முறையில் செய்து கொண்டிருந்தாங்க. அதை விட அழகான முறையில் அவங்களோட தொழில் மிச்சம் சந்தோஷமாகவும் அழகான முறையில் இதுவரைக்கும் பாடுபட்டார்களோ இதுக்கு பிறகு உள்ள காலங்களில் ஹலால பேணி அழகான முறையில் எல்லாரும் துவா செய்கிறோம். எங்களை சாய்ந்த மருது மாளிகைக்காடு வாழ் மக்கள் பிரார்த்திக்கிறோம். அவங்க எந்த அளவுக்கு ஆசை இது 5 கோடி ரூபாய்க்கு மேல போயிருக்கோம். எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? 45 லட்சம் ரூபாய் வர்த்தக சங்கம் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்படி 40 லட்சம் வந்துச்சு. இதுல 1 ரூபாவும் இல்லாம இதை முடிச்சு போட்டு தான் இன்ஷா அல்லாஹ் இந்த இரவைக்கு வலிக்கிடுவோம். அதால நாங்க 5 லட்சம் ரூபா கிட்ட மூதூர்லையும் நாங்க இந்த புலனறுவையிலையும் கொடுத்துட்டோம். அப்படித்தானே? இல்ல சாமானெல்லாம் சேர்த்து இந்த அளவு கொடுத்துட்டோம். இங்கேயும் கொண்டாந்துருக்கோம். சாமான் எப்படின்றா ஹசரத் இங்க பெக் பண்ணப்பட்டிருக்கு.
அழகான முறையில் நீங்கள் எந்த அளவுக்கு மெனக்கட்டீங்களோ அதை முறையில் அதில் கொஸ்டிங் போட்டு ஸ்டாக் போட்டு ஒரு லிக்விட் கூட அதில் வச்சா வெடிச்சா என்ன செய்யும்னு சொல்லி மஷோரா எடுத்து ஒன்றுக்கு ரெண்டு, ஒரு நாளைக்கு 3 மஷோராவும் நடக்கும், 2 நடக்கும். அந்த அடிப்படையில் எங்களோட நேரம் காலம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுக்கு ஒதுங்கி இருந்து இதை அழகான முறையில் செய்திருக்கோம். இதில் பொதிக்கிட்டு இருக்கோம். ஹபாயாவை கூட ஒரு சிஸ்டர் அந்த ஹபாயாவை எடுத்து போடக்குள்ள அவருக்கு ஃப்ரீ சைஸில் ஹபாயா வைக்கப்பட்டிருக்கு. 52ம் அவ பாவிக்கலாம், அதை 58க்கு பாவிக்கலாம், 56க்கு பாவிக்கலாம், 54க்கு பாவிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஒர்க் மேலே உள்ளது, ஒர்க்கில் இல்லாதது அந்த அளவுக்கு சாய்ஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. அதில் எல்லாரும் போடக்கூடிய ஹவுஸ் கோட் வச்சிருக்கி, அதில் கட்டிங் போட்டோட சேர்த்த கத்தி வச்சிருக்கி, அதே போல் அதில் சரம் வச்சிருக்கி, கேஷுவல் ஷர்ட் அப்படி வச்சிருக்கி, எல்லா சைஸும் போடக்கூடிய அளவுக்கு முறையாக பெக் பண்ணிக்க ஹஸ்ரத். அதையும் நாங்கள் சென்டருக்கு இன்ஷா அல்லாஹ் அது அப்படியே அந்த சென்டருக்கு அந்த பார்சல் அப்படியே தருவோம். அதே மாதிரி அரிசை சென்டருக்கு தாரோம். அதே போல் சென்டருக்கு வேறையாக சாமான் இந்த வீடுகள் க்ளீன் பண்ணுறதுக்குரிய பெக் நாங்கள் வச்சிருக்கோம். அதையும் சென்டருக்கு தாரோம். சென்டருக்கு தரக்கூடிய ஐட்டம் எல்லாம் வேறையாக வச்சிருக்கோம். நாங்கள் இந்த லொரியை கொண்டு வந்து சென்டருக்கு இறக்கி தாரோம் ஹஸ்ரத். அதை பிரயோசனமான இடங்களுக்கு பாவீங்க. ஒரு பாவிச்ச உடுப்பும் இல்லை, ஒரு ஃபேஷன் அவுட்டான உடுப்பும் இல்லை, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இதில் இருக்கிற வர்த்தகர்களை கொண்டு கண்ணால் பார்த்து பெக் பண்ணப்பட்டிருக்கு. அதில் போஸ்டிங் எல்லாம் அழகாக போட்டு எல்லாம் அழகான முறையில் அந்த சல்வாரியாக இருக்கலாம், எதாக இருக்கலாம் கொடுத்துருக்கு. அதே போல் அரிசாக இருக்கலாம், ஒரே அழகான அரிசி, எல்லாம் நாங்கள் சாப்பிட்ற அரிசி தான் இதை கொண்டு வந்து வச்சிருக்கோம். அதுக்குள்ளுக்கு பெக் பண்ணிருக்கிற பொதியிடப்பட்டிருக்கிற 6000 ரூபா பார்சல்ண்டா, 5100 பார்சல்ண்டா எல்லாமே அதில் பொதியிடப்பட்டிருக்கிறதெல்லாம் அழகான முறையில் பொதியிடப்பட்டிருக்கு ஹஸ்ரத். அதில் எங்களுக்கு உதவி ஒன்று செய்யணும். இதில் வந்திருக்கிற வர்த்தகர்கள் பங்களிச்சிருக்கிறாங்க, உலமாக்கள் பங்களிச்சிருக்கிறாங்க, இதில் வந்திருக்கிற மற்ற அமைப்புகள் இதில் பங்களிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆசை, இவங்க பட்ட கஷ்டத்துக்கு அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு அந்த பார்சலை கொண்டு போய் இதெல்லாம் சென்டருக்கு கொடுக்கறது போக அந்த அழகான முறையில் அவங்களுக்கு இதை அழகான முறையில் பங்களிக்கணும். அங்கே போயிட்டு நாங்கள் அவங்களோட முகங்களை வீடியோ எடுக்கிறதோ ஃபோட்டோ எடுக்கிறதோ நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களோட அமானித பொறுப்பை செய்கிறதுக்காக வேண்டி பின்பக்கத்தால் ஒழுங்கும் அப்படின்னு எடுப்பாங்க. வேறு அதெல்லாம் நாங்கள் பொறுப்பாக இருந்து கொள்வோம். அடுத்தது அதே போல தான் இந்த வியாபாரிகளை ஊக்குவிக்கிறதால இந்த 10 வியாபாரிகளையும் அழகான முறையில் நாம் சின்ன ஒரு மஷூரா பண்ணுவோம். 5 நிமிடங்களுக்குள்ளே நாங்கள் பேசி இடத்துல முடிவெடுக்கலாம். அதுக்கு ஒரு சபை ஒன்று இருக்கிறோம். நாங்கள் ஹசரத்தோட பேணி அவங்களுக்கும் அதை ஒப்படைப்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த வியாபாரிகளும் நீங்களும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். உற்சாகமா சுறுசுறுப்பா நாளை மறுநாளோ உங்களோட வியாபார ஸ்தலங்களை ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு முதல் எப்படி செஞ்சீங்களோ இதை விட அழகான முறையில் உங்களோட நாம எல்லாரும் ஒரு சகோதரர்கள், ஒரே ஊர் மக்கள், ஒரே தாய் புள்ள மாதிரி தான் நாங்கள் இதை தாரோம். இதுக்கு பிறகு நாங்கள் இதை பற்றி பேசுறதுக்கோ அப்படித்தான் நாங்கள் ஒரு காலத்தில் உங்களோட ஊருக்கு வந்த டைமில் நான் இதில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹக்கானியாவில் என் மகன் இருந்தாங்க, இந்த ஏரியாவெல்லாம் வந்திருக்கேன் போயிருக்கேன். அந்த உறவில் நான் வரல, இது சகோதரத்துவ உணர்வில் நாங்கள் எல்லாருமாக வந்திருக்கோம். ஆகையினால அந்த ஹசரத் இதில் எல்லாத்துலேயும் முழு ஸ்ரீலங்காவிலேயும் அழகான முறையில் அந்த குடும்பம் எப்படி அவர் அமைச்சிட்டார், ஹனீஃப் ஹசரத் எப்படி போயிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல எல்லாம் எல்லாரும் விளங்கினவங்க. மாஷா அல்லாஹ் இப்படியான ஆட்களை நீங்கள் முன்னிறுத்தி எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு இந்த அழகான முன்மாதிரியாக வச்சு செஞ்சு கொண்டு போகக்குள்ள அல்லாஹ் ஹித்மத்தின் அடிப்படையில் இந்த வேலைகள் எடுக்கக்குள்ள அமானித பொறுப்பு கூறக்கூடிய அக்கௌண்டபிலிட்டி உள்ளாக்களாக, எட்டிடியூட் உள்ளாக்களாக முன் வந்து செய்கிறது அல்லாஹ் இன்னும் பொருந்தி கொள்வான். அல்ஹம்துலில்லாஹ். இதோட நான் முடிச்சு கொள்கிறேன் ஹசரத். இதை அழகான முறையில் நாங்கள் என்ன முறையில் செஞ்சு கொள்வோம்னு சொல்லி அந்த கொப்பியை ஒன்று எடுத்து ஹசரத்தோட பேசி நோட் பண்ணிவிட்டு அவங்களையும் எடுத்துட்டு அதை கையளிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல அதோடைய நம்முடைய வேலையை முடிச்சிட்டோம்டா இதுக்கு பிறகு நாங்கள் கம்பளைக்கு போக வேண்டியிருக்கு. இதே மாதிரியான ஒரு அமைப்பு அங்கே செய்ய வேண்டியிருக்கு. அங்கே நாங்கள் முன்ன பின்ன கொஞ்சம் போகும். இது 100% எங்களுக்கு எக்ரியான ஒரு அமைப்பு. அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன பேச வேண்டியிருக்கு. அதனால் இதை அவசரமாக அழகான முறையில் முடிச்சுட்டு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்துக்குள்ளே இந்த இடத்துல இருந்து நாங்கள் போனா தான் அங்கே அழகான முறையில் அதை செஞ்சு கொள்ளலாம். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக, உள்ள சுத்தியை தருவானாக. அதே போல் இந்த மக்களுக்கும் இந்த உலமாக்கள் இதை எடுத்து செய்கிறவங்களுக்கும் எந்த தலையில் இடிகள் வந்துடாத அளவுக்கு, இது முசிபத்தான எண்ணங்களை வழியாக்களுக்கு போற்றாத அளவுக்கு இந்த ஒற்றுமை இந்த வாஞ்சை இதே போல இருந்து அவங்க இன்னும் இதுக்கு பிறகுள்ள மக்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையை கொடுக்குற அளவுக்கு, மன உளைச்சல்கள் வந்துடாத அளவுக்கு அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக. அதே போல் இதுக்கு நேரம் காலம் எல்லாம் ஒதுக்கி நாங்கள் வந்திருக்கோம்.
அந்த அடிப்படையில் ஹசரத் நாங்கள் ஒரு விஷயத்தை முன்மாதிரியாக வைக்கோம். உங்களோட மதரசாவில் ஒரு சுபகுக்கு பின்னால் நாளை மறுநாளோ சாயந்த மருது மாளிகைக்காடு மக்களுக்கு பேர் சொல்லி உங்களோட மதரசா பிள்ளைகள்கிட்ட ஒரு துவா பிரார்த்தனை உண்டு காலையில் செஞ்சிருங்க ஹசரத். இது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறது. அந்த ஊருக்காக ஒற்றுமைக்காக ஊரில் ஒரு தலைமைத்துவம் சிறப்பாக வர வேண்டும் என்ற வலியுறுத்தலோட அல்லாஹ்வை வேண்டி அவங்களுக்கும் பரக்கத்தாக முசிபத்தான காரியங்கள் வந்துடாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம், போதை வஸ்து பழக்கங்கள் இல்லாமல் அந்த ஊர் சிறப்பாக அமல்களோட இபாதத்தோட அழகா கழிச்சு கொண்டு போயிட்டு நாளை மறுமையில் சுவர்க்கத்தை ஜன்னத்தை அடைகிறதுக்குரிய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு முன்மாதிரியாக போட்டி போட்டுக்கொண்டு செய்யக்கூடிய ஊராக மாற்றி அமைக்கிறது துவா செய்யுமாறு நீங்கள் கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருப்பது கண்டி மாவட்டம் கெலி ஓய அல் ஹிதாயா ஜும்மா மஸ்ஜித் எலமல் தெனிய என்ற இடத்திலிருந்து தான் இந்த நேரலையை நாங்கள் தருகின்றோம். குறிப்பாக எமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் அவளோடு இணைந்து எமது ஜமியத்துல் உலமா வர்த்தக சங்கம் ஊர் மக்கள் இணைந்து வழங்குகின்ற இந்த நிவாரணப் பொருட்கள் கையளிக்கின்ற நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக எமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்கம், சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் ஊர் மக்களுடைய அந்த பங்களிப்பு என்பது இந்த இடத்திலே ஒரு அளப்பரியதாக இருக்கிறது. இந்த இடத்துக்கு சாய்ந்தமருது மாதிரி ஏனைய அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கான மெடிசின் அவங்களுக்கான தேவையான அந்த அதாவது அந்த ஏற்பாடுகள் செய்வதற்காக டாக்டர்மார்கள் குழுவை நியமிக்கும். எடுகேஷன் சம்பந்தமாக பின்னால் பாடசாலை மாணவர்கள் மாணவிகள் அதுக்காக ஒரு குழு நியமித்து இப்படியான பல குழுக்களோடு தான் வியாபாரிகளை இனம் கண்டு அவர்களை ஊக்குவிச்சு அவர்களுடைய கடைகளை திறக்க வச்சு அவர்களுடைய அந்த பஜாரை கட்டி எழுப்பணும் நோக்கத்தில் தான் இன்னும் ஒரு குழு நியமித்தேன். இதில் தான் என்னுடைய தம்பி சகோதரி இனாம் ஹாஜர் இந்த மஸ்ஜிதுடைய தலைவராக இருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து என்னோட ஹாரிஸ் ஹாஜர் அவரும் ஒரு வர்த்தகர் தான். இதுபோல் ஒரு 5 பேர் கொண்டு ஒரு குழுவை நாம் நியமித்தோம். அவர்கள் தான் முழுமையாக தொடர்ச்சியாக பஜாரில் இருந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் இருந்த ஒரு கடையாக கோல் பண்ணி வர சொல்லி திறக்க வச்சு ஹிதமத் செய்கிறதுக்கான ஜமாத்துகளையும் கொடுத்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வாரத்துக்கு காரணம் ஒரு 3-4 நாளாக இந்த டீம் பஜார்லே இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் இங்கே யார் வந்தாலும் நாங்கள் சொன்னோம் கூட மீள கட்டி எழுப்புறதுக்கு யாரெல்லாம் அவசரப்படுறீங்களோ நாங்கள் அவசரமான ஒரு தொகை உங்களுக்கு தருவோம் என்று சொல்லி அந்த வகையில் தான் இன்றைக்கு பெண்ணிதனி பகுதியிலேயும் உள்ள வியாபாரிகள் இந்த இடத்துல ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் தான் இன்றைக்கு என்னோட தம்பி அவங்க முதலாவது கட்டமாக முடிவு செஞ்சோம் என்னென்னா ஒரு 2 லட்சத்துக்கு உள்ள வியாபாரிகளை நாங்கள் முதல் கட்டமாக எடுப்போம். 2ஆம் கட்டமாக ஒரு 5 லட்சத்துக்கு உள்ள வியாபாரிகளை எடுப்போம். நேற்று முதனாத்தெல்லாம் நாங்கள் ஒரு சிலருக்கு அதிகமானவங்களுக்கு தராசி பிரச்சனை, அதனால் நாங்கள் கொழும்பிலிருந்து ஒரு தராசியை கொள்வனவு செய்தோம் எங்கள் அமைப்பாலேயே. அதில் முஸ்லீம்கள் அந்நியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் இந்த பஜாரில் உண்டாக இருக்கிறதுனால
அவர்களும் எங்களுக்கு ஏதாவது வேண்டினா அவர்களுக்கும் ஒரு சின்ன தொகையை கொடுத்து ஒரு 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 தராசியை கொடுத்து அந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு சின்ன தொகைகளை கொடுத்து சொன்னால் நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னோம் பொழுது ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிரு திருப்பி ஆரம்பிக்கும் பொழுது இப்போ நிலைமை இருக்க மாட்டோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் சின்ன ஒரு பிஸ்னஸாகத்தான் ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸில் முன்னேற்றம் கண்டிப்பீங்க. ஆனாலும் நீங்கள் இப்போ ஒரு இந்த கட்டத்தில் என்ன செய்யணும்னா 10 வருஷம் பின்னுக்கு போகும். 10 வருஷம் பின்னுக்கு போயிட்டு திரும்ப வார யோசனை எடுங்க. அப்போ தான் உங்களோட மனோநிலைமையை அதாவது இப்போ கடையை யோசித்தேன், இந்த கடை இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, இவ்வளோ சாமான் இருந்துச்சு, இவ்வளோ ஏற்பாடு இருந்துச்சு, இப்போ ஒன்றும் இல்லையன்ற கவலை அது வராமிக்கிறதுக்காக 10 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு 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 சின்ன ஏற்பாடு தான் இருந்துச்சு என்ற இடத்துக்கு வாங்க. அப்படி வந்தால் தான் இதை கட்டி எழுப்பேலும் உண்டு. அது கொஞ்சம் அவங்க அந்த விஷயத்தை கவனத்துக்கு எடுத்து சொன்னாங்க. பரவாயில்லை, நாங்கள் பிஸ்னஸை சிறுசாக ஆரம்பிப்போம், மேலதிகமான உதவிகள் வரும் பொழுது இன்னும் எந்த டெவலப் பண்ணலும் உண்டு. அந்த வகையில் நம்ம இனாமாஜர் எத்தனை பேருக்கு நாங்கள் இப்போ முடிவு செஞ்சுக்கிறோம். இன்றைக்கு எத்தனை எவ்வளோ அமௌண்ட்னு கேட்குறோம். ஹாஜி இப்போ நாங்கள் யோசித்தோம் மாதிரியார், இப்போ உதாரணத்துக்கு 2 லட்சம் ரூபாவும் இவங்க முடிவு செஞ்சு அந்த கடையை போய்த்து பார்த்தா 2 லட்சம் இல்லாமல் துறக்கலான்றா இந்த ஜமாத்து முடிவு செய்யும். இவங்களுக்கு இவங்களோட 5 லட்சம் கேட்டிப்பாங்க, நாங்கள் முடிவு செஞ்சுப்பாங்க இதை 2 லட்சம் தான் உங்களுக்கு தருவோம் உண்டு. அப்போ நாங்கள் இன்றைக்கு அப்படியான ஒரு ஆள் மீனைக்கு வந்திருக்கிறாங்கண்டா முதல் எப்படியுமே 2 லட்சம் கொடுக்குற ஒரு ஆளுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம், உங்களுக்கு முதல் கட்டமாக 1 லட்சம் தான் தருவோம். நீங்கள் வேலையை செஞ்சு முடிக்கணும், செஞ்சு முடித்து அடுத்த கட்டம் வரப்போ நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம் என்று சொல்லி என்ன ஆரிஃப் சார் மாளிகைக்காடு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் சகோதரர்கள். இந்த அமைப்பில் தான் அல்லாஹ் இதை ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கான். அந்த அடிப்படையில் இதை நாம் செய்கிறோம். இதில் என்ன குளறுபாடுகளும் இல்லாமல் உங்களோட தொழிலை உங்களுடன் முடிச்சுக்கோங்க. இது அழகான முறையில் ஹசரத்தில் டீம் ஒன்று இங்கே இயங்கி அந்த அமானத பொறுப்பு இது அவங்களோட தெரியும் தானே. இப்போ அவங்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சுருக்கான். அந்த விஷயத்தில் இவங்களை வச்சு தான் ஒரு டீம் ஒன்று இயங்குது. இப்போ என்னையும் அந்த ஊரில் நம்பி தலைமைத்துவத்தை தந்து அந்த அடிப்படையில் அந்த மஷூரா நாங்கள் கட்டுப்படுவோம்னு சொல்லி எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்காங்க. இதை நீங்கள் வச்சுக்கிறதமான தொழிலில் நீங்கள் முன்னே 8 மணிக்கு கடையை திறப்பீங்கன்னா இப்போ தொழுகையோட நீங்கள் சுபக தொழுதுட்டு உங்களோட கடைக்கு வாரது குர்ஆன் ஓதுறது அதுக்கு அடிப்படையில் தொழிலை என்ன மாதிரி செய்யலாம். ஃபோட்டோ காப்பி முன்னே செஞ்சோம். இப்போ கொஞ்சம் பேனையை கொஞ்சம் வாங்கியிருக்கிறது, இன்னும் கொஞ்சம் என்னென்ன ஐட்டங்கள் அசசரிஸ் சேர்த்துக்கொள்ளலாம், அதை பற்றி முயற்சி செய்கிறது.
இன்னும் நாம இதை பற்றி சிறப்பாக செய்துட்டு அல்லாஹ் இது ஒரு சோதனையாக இருக்கிறதில்ல, இன்னும் இதை நமக்கு சந்தோஷப்படுத்தி இதை விட இன்னும் டெவலப்பாக இதை விட தொழுகை இபாதத் ஹலால் ஹராம் பேணி செய்கிற அளவாக இந்த பிசினஸ் செஞ்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். நாளை மறுநாளோ நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த கிழமை அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. நாங்கள் பொறுப்பாக 2 பேரும் பொறுப்பு கூறல இருந்து செய்கிறோம். அதை நீங்கள் அப்படி கலெக்ட் பண்ணி தாங்க, நீங்கள் கலெக்ட் பண்ணி தாங்க மாநில பொறுப்பை நாங்கள் நீங்கள் உங்களோட பேர் RM ரிம்ஜான். நாங்கள் எல்லாம் 6 நாளா எல்லாம் பார்த்து கொண்டு வந்தேன். ஒரு ஆணி வரை எல்லாம் பார்த்துட்டேன். இதுல ஒன்றும் பார்த்து இதை பத்தி நாங்க 2-3 மஷூரா இது மாதிரி அங்க கூடினோம். நாங்க கூடி அழகான முறையில நல்ல ஒரு மஷூராவோட தான் அதை வந்து இதுல எல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணது அழகா எல்லாத்தையும் இதுக்குரிய விளப்பம் எல்லாம் கொடுத்தாங்க. சார் இல்லைங்க அப்படி இல்லை சார். சரி சரி இதுதானே? இன்ஷாஅல்லாஹ்லேருந்து உங்களோட முயற்சியை ஸ்டார்ட் பண்ணணுமா? நீங்கள் தொழுவு எடுத்துட்டு வந்து 2 தொழுவு விட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த மஷூராவில் செய்யுங்க. ஒரு பசங்களை சந்திச்சுட்டு போங்க. போங்க அடுத்த துவாக்கில் சேர்த்து என்னென்ன செஞ்சு கொடுங்க. சின்ன ஹோட்டல் வியாபாரம் இருந்துச்சு அதனால எவ்வளோ மாதிரி போகும்? முன்னே நான் சின்னதுதான். நாங்கள் கூட இந்த முபாரக் சைடுங்கிறது கூட 1,50,000 ரூபா தான் கடன் காசு. சாமான் விற்று முடிஞ்சால் கடையை மூடி போட்டு தான் போயிட்டு இதுதான். அதெல்லாம் நீங்கள் மனசை பின்ன கூட தேவையில்லை. எல்லாம் வாரதான் உங்களுக்கு தெரியா. பல கோடிக்கு சொந்தமான ஒரு ஆள் 0வா வராது வட்டிக்கு போய் உங்களை அப்படி அல்லா ஆக்கல. நீங்கள் முயற்சியில் இருந்தீங்க. எல்லாருக்கும் நடந்த மாதிரி நடந்துட்டு இதெல்லாம் மனசு தளம்ப விடாமல் இன்னும் தொழுகையோட இபாதத்தோட அழகான முறையில் ஏற்ற மாதிரி செஞ்சுக்கணும். இதில் பாருங்கள் என்ன தூரத்தில் இருந்து உங்களை மக்களை எப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. விளங்குதானே? பாட்டு கூத்து அந்த மாதிரியான விஷயங்களில் கேலி கூத்தில் போனாக்கு இதில் ஈடுபடுறாங்களா இல்லை தானே? யார் ஈடுபடுறாங்க? அப்போ நீங்களும் இவங்க மாதிரி வந்து அழகான முன்மாதிரியாக இருந்து சமூகத்தில் சமூக பொறுப்புகள் எடுத்து செய்கிற மாதிரி மாறுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 60,000 ரூபா. அடுத்த கொடுங்களே. என்ன மாதிரி கொடுங்க. ஆமீன். அல்லாஹ் Allah berkasih.
நாளைக்கு எவ்வளோ மாதிரி போகும் வியாபாரம்? 25 வியாபாரம் பண்ணி இப்போ ஒரு நாளைக்கு 40,000 50,000 போகிற மாதிரி முயற்சி எடுக்கணும். சரிங்களா? இப்போ முன்னே விட கடை துப்புரவாக்கி இப்போ நேற்று 2வது மணி கழுவையெல்லாம் துப்புராக்குனேன். அதான் முன்னே இருந்ததை விட இப்போ துப்புரவாரிக்கும் கடை. இப்போ புதுசாக போட்டு ஸ்டார்ட் பண்ணி செய்ய வேண்டியது. அதில் மனசு பின்ன கூட தேவை. இன்ஷா அல்லா உலகையோட பாதத்தோட செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லா லியா ஃபன் தானே இன்றைக்கி சாமானை பர்ச்சேஸ் பண்ணுவோம். முகமது துவான் கிச்சன். முகமது துவான் கிச்சன். நாளைக்கு இன்ஷா அல்லா ஓப்பன் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை சைஃபர் 76 11 38 774 7. இல்லை நல்லா தான் பறக்க என்ன செஞ்சுருக்கீங்க? நான் டெய்லர் ஷாப்பும் மல்டி ஷாப்பும் நாங்கள் செய்கிறேன். அந்த மிஷின் பெருக்கா மெஷின் இருக்குது, மோட்டர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிக்குது. அதை செஞ்சு விடலான்னு இன்ஷா செஞ்சுட்டு இப்போ பர்ச்சேஸ் போகும். இன்ஷா அல்லா போயிட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குற மஷூராவில் வரலையே 1,00,000 போட்டிருக்கேன். தொழுகையோட இதாத்துல தான் இருந்துருக்கீங்க. இன்னும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இன்ஷா அல்லா நாளைக்கு திறக்கலாம்னு கடை பெயிண்ட் ஒன்று அடிக்கணும். பெயிண்ட் இன்றைக்கு அடிங்க. ரெட்கிழமை இன்றைக்கு அடிங்க. வெயில் நல்லா வெயில் குழு ரெட்கிழமை முறையில் தீயக்கிழமை தராங்க. தீயக்கிழமை தராங்க. மெஷினை கொடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் மாதிரி மக்களுக்கு துவா செய்யுங்க. தொழுவுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சிறந்த மஷூராவில் இருந்துக்கோங்க. என்னமா போட்டிருக்கீங்க. 20,000 படி 4 லேப்டாப். இப்போ இதை அவர் வாங்கி கொடுத்தாருந்தா அவர் ஷொப்பை திறக்கணும். நல்ல பார்த்து செய்யட்டு. எங்களுக்கு நீங்கள் அந்த ஷொப்பை திறந்துடணும். சில வேலை நடந்து கொண்டிருக்குது. சில 2 வீக்ஸ் மேலே போகும். சில வேலை செஞ்சு கொள்ளணுமே. ஷோகேஸ்லேருந்து நாசமாக வைக்கி நீங்கள் அந்த ஷோக் அதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த பணத்தை பாவீங்க. இதில் சம்பாரித்து அதை லேப்டாப் கொடுக்க நீங்கள் வேணுமுண்டு அதை அழிக்கலே. அனர்த்தம் ஏற்பட்டதுனால லேப்டாப் தந்தாக்கள்கிட்ட சொல்ல டைம் எடுத்து வாங்கி தரேன்னு சொல்லுங்க. இந்த ஆஜியர் எதிர்பார்க்குற அந்த பணத்தால் உங்களோட கடன் நடக்கணும், உங்களோட ஷாப் நடக்கணும். அந்த வேலைகள் வெட்டிகள் கட்டம் கட்டமாக கொடுங்க. அவர் நடக்கக்குள்ள செய்யணும். எல்லாத்தாலும் செய்யலாம்.
நல்ல விஷயம். இதை போய் அவங்களோட இதை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் திருப்பியும் அதே மாதிரி நிற்க வேண்டிய நாங்கள் எதிர்பார்க்குறது கூட நாளாந்த நடைமுறைகள் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி நடந்து கொண்டு அவங்களோட ஏதாவது பேசணும்னா நிர்வாகத்தோட இணைஞ்சு அதை பேசணும். இப்படித்தானே லேப்டாப் தந்தாக்களுடன் முஸ்லீம்களும் அந்நியா இருந்தாலும் சரி பேசலாம் தானே, பேசி ஒரு காலம் எடுக்கலாம், எடுத்து அதை முள்ள ஏற்பாடு செய்வோம். இவங்க எதிர்பார்க்குற இந்த பணத்தால் உங்களோட கடன் நடக்கணும். உங்களோட உங்களோட கடையை ஸ்டார்ட் பண்ணி செய்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது? சில வேலை நடந்து கொண்டிருக்குது, கையில் கொஞ்சம் பணம் இருக்குது, போய் சொல்ல தேவையில்லை. சாதாரணமாக ஒரு 1,00,000 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன நான் போய் சொல்ல தேவையில்லை, நான் கையில் காசு கொஞ்சம் வச்சுருக்கேன். அதோட தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று சீலிங்கை நான் அடித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா மிச்சம் ஃபிட்டிங்ஸ் வந்து பல வேலை தான் அடிச்சிருந்துச்சு. தண்ணி வந்ததால் எல்லாமே ஊறி எல்லாத்தையுமே ஓரமாக இருந்துச்சு. அப்போ ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அடிக்கிறது காலம் ஒன்று போகுமே, சாதாரணமாக அவசரமாக ஒன்றும் அடிச்சுக்கொள்ளலை. எல்லாரும் வேலையை இருக்கணுனால இப்போ அதுவரை அடித்து கொண்டு முடிச்சுட்டு தான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளோ கஷ்டமான நிலைமையிலே செய்யணும்னு சொல்லி நினைச்சோம். நாங்கள் எவ்வளோ இதில் வந்திக்கிற ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அமைப்பில் உள்ளாங்க. இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி டைமை நேரத்தை இதை செய்யணும்னு சொல்லி வேலை இல்லை. இதில் ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த ஊரே விழுந்ததை பாருங்க. எத்தனை பேர் நகையோட இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் பொருளாதாரத்தில் இருந்திருப்பாங்க, எத்தனை காசுகள் சேஃப்ல வச்சிருப்பாங்க. இந்த சேஃப் எல்லாம் நேற்று நான் பேசினேன். நாங்கள் என்னோட வியாபாரி, அவரோட தாய் தகப்பன், அவரோட சகோதரி எல்லாம் இருந்த வீடு, அவங்களோட தங்கம், அவங்களோட சேஃப் எல்லாம் 6 கிலோமீட்டருக்கு கீழே மண்டல் எங்கன்னு தெரியா, கிரவுண்ட் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது. ஊர் எவ்வளவு இருந்தது தெரியாம. அதால நாங்கள் இதை யோசிச்சு கொண்டு இருந்தா நடக்கல. இது ஒரு அமானித பொறுப்பு. ஹசரத் எடுத்துக்கிறதும் இதுல இந்த நிர்வாகம் ஒன்று அமைச்சு அவங்களோட அமானித பொறுப்பு. நீங்க இந்த சாட்டுப்போக்கு இல்லாம எப்ப உங்களோட கடையை துறக்கீங்க? இன்ஷால்லா ஒரு 2 கிழமை உள்ளுக்கு இன்ஷால்லா துறக்க நாள் கூட 7 இப்படிதான் 7 சுருக்கம் இன்ஷால்லா துறக்கிறேன். அப்படி செய்யுது எங்களுக்கு இது அதை ஏற்பாடு செய்யுங்க இன்ஷால்லா. வெள்ளிக்கிழமைக்குள்ள நல்ல கடையை செஞ்சு கொண்டு ஷோ பண்ணுங்க. நல்லமா இன்ஷால்லா. ஒரு அவர் சொல்றாரு என்னன்னா, நீங்க வந்து தடமாறுறதுக்கு சொல்லாம உறுதியா சொல்லுங்க. ஏன்னா அப்ப எனக்கு வார அதுக்குள்ள ஏற்பாட்டை செய்யுங்க. அடுத்து பிறகு திறந்ததுக்கு பிறகு சின்ன சின்ன வேலைகளை சரி. நல்லா அவருக்கும் ஒரு ஆசை தான். ஆனாலும் அவர் பயப்படுறாரு என்னண்டா, இந்த வேலைகள் தாமதமாக வாக்கு கொடுத்த வாக்குறுதி யோசிக்கிறேன். எடுக்கக்கூடாது. நல்ல விஷயம். நல்ல மக்களுக்கு மசூரான் இருக்கும். அது சந்திச்சுட்டு போங்க. அடுத்த சார் நான் வந்து வாகனம் பெயிண்டிங் டிங்கிள் கராஜ். இவங்க இங்க வந்திக்கு நாங்கள் நேற்று பேசிய இவங்களோட இந்த சாயந்தரம் மருந்து வந்திக்கிற என்னன்னா, எங்களுக்கும் ஒரு ஆசை. நாங்களும் மசூரா பண்ணதில் அந்தந்த ஷொப்புகள் அவசரமாக துறக்கப்படணும். இப்போ நான் சொன்னேனே, நீங்கள் ஆரம்பித்தக்குள்ளே உங்களோட கையில் சின்னொரு ஆயுதம் ஒன்றும் இது ஒன்று தான் இந்திக்கும் அப்படி தானே. இப்போ சில சாமான்கள் லொஸ்டாக இருக்கும்.
அந்த லொஸ்டெல்லாம் நாங்கள் போக போக கொஞ்சம் சில ஆரம்பிச்சிட்டோம்டா லொஸ்ட் எல்லா லொஸ்ட்டும் எங்களுக்கு கவர் பண்ணவும் இல்லை. கடையை திறந்தா தானே செய்யலாம். அதனால இன்ஷால்லா உங்களுக்கு ஒரு பணம் தருவாங்க, அந்த 1 லட்சம் முடிவு செஞ்சுக்கிறாங்க. இன்ஷால்லா அதை வச்சு ஆரம்பிங்க. உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கலாம்? இன்ஷால்லா ஆல்ரெடி ஆரம்பிக்கல. கொஞ்சம் இருங்களேன், கேட்போம் அவர்கிட்ட தானே, அவசரப்படாம அவங்க தானே சொல்லுவோம். நான் வெளியாட்களோட வாகனம் தான் வேலை செய்கிறது. அவங்க நேரம் கால் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை, அவங்களுக்கு அதால் இந்த தேவைப்படாது. அவங்க சொல்லுவாங்க எப்போ செஞ்சு தாருங்க கார்டு இறக்கெல்லாம். நான் ஏற்கனவே எப்படி சார் செஞ்சு கொடுப்போன்றதில் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா நாளைக்கு வேலை செய்யணும். இன்ஷால்லா அதோட அப்படியே முன்ன சொல்லுற டைம் வரும், அப்படியே நிப்பாட்டாமல் செஞ்சு கொண்டு இருக்கீங்க. இப்போ அதை கொஞ்சம் ஸ்டைலை மாற்றி முஷல்லாவோட அழகாக இருந்து போயிட்டு அந்த டைமுக்கு செய்யுங்க. அவசரத்தை செய்ய அவருக்கு இருக்கு ரூமில் முசல்லா இது அது 4-5 முஷல்லா யோசனை கொடுத்துங்க. முஷல்லா எல்லா டைமும் ஒவ்வொரு ஆட்டை வீட்டில் வேலை செய்கிறார். 1 லட்சம் ரூபாய் உங்களோட மசூரா முடிச்சுட்டு போங்க. மசூரா செய்வோம். நசுனானா என்ன செஞ்சு கொண்டு நாளையிலேருந்து செய்யலாம் தானே? Junaiddin Muhammad J. முகமது. உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. வேலை செய்ய 77 07 67 102. நீங்கள் வாப்பட ஆரம்ப தொழில் நாடாங்கடன் ஒரு கோழி சாமான் அப்படி ஃப்ரிட்ஜில் பேசி ஃப்ரிட்ஜு கதவு ரிப்பேர் பண்ணி கரல் கட்டினாலும் அதோட கூட விற்க கூட இது பண்ணி வாங்க. அமைப்போட டெசரர் தான் இவர் ஃபாசில் அஜர். எப்படி ஹோட்டல் டேபிள் அதெல்லாம் எல்லாம் வரும். கடை எல்லாத்தையும் அப்படியே வச்சுருக்கு. இன்ஷால்லா அப்படி பெயிண்டும் பண்ண மாட்டீங்க. அதே கபட் அதே இதோட இருக்கு. புதுசாக இப்போ ஐட்டம் 6 செஞ்சீங்க முன்னே, இப்போ 4 செய்யுங்க. அந்த 4ஐயும் தேடி வந்து சாப்பிட்ற மாதிரி செய்யுங்க. அப்போ இன்னும் பறக்க செய்வாங்க. முன்னே எவ்வளோ இருந்துச்சு வியாபாரம்? நாளைக்கு 50,000. இப்போ ஒரு 70,000 75,000. ஒரு டீ ஷாப் கொண்டு கிளம்புல சும்மா டீ ஷாப் ஒரு நாளே வியாபாரம் 4.5 லட்சம் ரூபா. எப்படி? அதே மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு டீ ஷாப் கொண்டு ஒரு நாளே வியாபாரம் 20,000 ரூபா. விளங்குதா? இது ரோட் சைடில் டீ ஷாப்புக்கு 4.5 லட்சம் ரூபா. நான் சொல்கிற இப்போ எங்கேண்டா போய் பாருங்கள், டூப்ளிகேஷன் ரோட்டில் லிபர்ட்டி பிளாசாவுக்கு பக்கத்தில் கூடாரத்தை போட்டு நாட்டி ஷாயா கவுவாட்டி இப்படி இருந்து விற்கிறாங்க. அதில் மொத்த கொழும்புல இருந்து குறைஞ்சது 500க்கு குறையாம வாகனம் வருது. இப்போ சம்சாவையும் சேர்த்திருக்காங்க, கோழி சம்சாவை. ஒரு நாளைக்கு வியாபாரம் 4.5 லட்சம் ரூபா.
பெரிய ஹோட்டல் திறக்கிறாங்க, குக் அடித்துட்டாங்க 15/8. சில டைம்ல குக் லீவை போட்டாருன்னா முதலாளி போய் கிச்சன்ல நிற்கும். இது அப்படி இல்லாமல் இப்படியும் அமைச்சிருக்காங்க. ஓவராலும் அந்த வியாபாரத்தை அமைச்சு கொள்ற விதத்தில் இருக்கு, முயற்சியில் இருக்கு. நாம எல்லாமே நாம செயல் சிறப்பா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நீங்க ஷொப்பை எப்படி திங்கக்கிழமை திறக்கிறா, நாளைக்கு திறக்கிறா? நாளைக்கு தொடர்ந்து எப்படிங்க வார திங்கக்கிழமை 3 ஆயிட்டு இப்போ திறக்கலாம். இங்கே வச்சுக்கொண்டே சனிக்கிழமை திறக்கிறதுக்கு மசூரா பண்ணி வீட்டில் வேசிக்கொண்டு விளப்பம் உண்டு. எம்ஜே ஜிஃப்ரி பேர் வச்சுக்கிறீங்களா? நீ சுற்றி நோட் டபுள் 7 9292 309. 1,00,000. நான் வைக்கிற சிக்னேச்சர் காசு வாங்குறதுக்கு இல்ல. ஒரு டைம் திங்கக்கிழமை கடத்தை வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நீ கூட முனகையா அது තාම බිත්තිවල වතුර තියෙනවා. සවුන්ද පුළුවන්. සවුන්ද කුන්නේ හසරත් කියනවා සවුන්ද ඔයා කිව්වොත් සවුන්ද අරින්න ඕනේ. අද කවද්ද මේ හසරත්ගේ ටීම් නේ වගේ කියන්න ඕනේ. அது பிராஸ்படி අපුණ සඳ පුළුවන්. ඉක්මනට ඔයා කරන්න පුළුවන්. ඒක තමයි හසරත් කියන්නේ. හරිනේ? කරන විදියට ඔබතුමා ඒ වෙළඳාම කරගෙන යන්න පුළුවන් කරන්න. ඉන්ෂාල්ලා next year ඔයා උදව් කරන්න ඕනේ. අනිවාර්යයෙන්. අනිත් කටිය. මේ අපි ඇවිල්ලා ඉන්නේ සායන්ත මරුදු මාලියාකඩ ඉඳලා. අම්පාර දිස්ත්‍රික්කයේ. එහෙම ඉන්න සියලු කට්ටිය එකතු වෙලා පල්ලි කට්ටියයි අනිත් එක වෙළඳ සංගමය. අද කම්බල මේ පන්සලේ මේ වගේ කරනවා. පන්සලේ දෙකකින්. පන්සල් දෙක. දෙකකින්. අද කරනවා. මේ විදිහට සානද කම්බලෙන් දෙන්න දෙනවා. යුඩින් ළඟ නේද? ඔව් යුඩින් ළඟ. අලස්සේ දෙන්න. අසංගර පොඩ්ඩක් ෆෝන් නම්බර් දාන්න ඕනද? ඔව් දෙන්න. වාඩි වෙන්න මේ ටීම් එක කතා කරනවා. பிரச்சனை இல்லை.
என்ன செஞ்சு கொண்டு வந்தீங்க தொழில்? அதில் நான் வந்து பாப்பீஸ் பிலோ அது எல்லாமே போயிட்டு இப்போ ஆபீஸ் பிலோ சீசன் இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுடைய வியாபாரம் தான் இப்போ பெஸ்ட்டாக போகுது. நாளையிலேருந்து நீங்கள் துவங்கணும். நீங்கள் என்ன செய்யணும்டா, இப்போ ஹசரத்து மஷூரா முடிச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தரம் பர்ச்சேஸ் போக வந்தாலும் வரும். இப்போ உங்களுக்கு வியாபாரம் தான் போகிற சீசன். பர்ச்சேஸ் பண்ண அனுபவம் இருக்கு, எல்லாம் பாட்டிகள் தெரியும். உங்க கடைக்கு தான் நிறைய பேர் எல்லாம் போயிட்டு தானே. சனிக்கிழமை திறக்கணும், ஓமா இல்லையா? கொண்டு போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. எம்ஜிஎம் ஹில்மி முதலாவது 2வது நாள் 2 தரம் கான்டாக்ட் நம்பர் 46 13 404 13 வெளியே சனிக்கிழமை நீங்க பர்ச்சேஸ் போறதாவும் திங்கக்கிழமை கடை திறக்கிறதா இதில் சைன் பண்ணி என்ன செஞ்சு கிளம்பி போய் தம்புள் நாளை வெள்ளிக்கிழமை மக்களுக்கு தேவையில்லை. எப்போ கடை திறக்கலாம்? இல்லை இப்படித்தான் பெரிய யோசிக்குவானா ஆரம்பிச்சு போகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு இப்போ நீங்கள் ஒன்றை பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பீங்க, ஒரு ஐட்டத்தை ஒரு ஐட்டம் மாங்காய், பப்புளுக்காய், வாழைப்பழம், தம்புள் எடுத்தேன் வேலை தமிழில் அதில் 100 பீஸ் இருந்துச்சுங்களா, ஒரு 30 பீஸ் வாங்க. அல்லது மாட்டா ஸ்டார்ட் பண்ணுறது நானா உங்களோட பேரை இனிஷியல் MFM பாரிஸ். MFM பாரிஸ். பாரிஸா? கெலியோவா பெந்தனி? கெலியோ. கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 077 677 677 656. 6 கடைசிக்கு 656 777 கடை பேர் இருக்குதா? FM ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். FM ஃப்ரெஷ்
ஃபுல்லாக சாமான் எல்லாம் டோட்டலாக போயிடுச்சு. என்ன சாப்பாட்டு சாமானால ரீயூஸ் பண்ணி எல்லாத்தையும். என்ன ஐட்டம் நார்மலாக பர்ச்சேசிங் எவ்வளோ பண்ணுறோம்? அப்படி ஒரு 5-6 lakhs மேலே போகிறோம். இப்போ நம்ம பர்ச்சேசிங் பண்ணுறது ரொம்ப ஸ்டார்டிங் எப்படியும் ₹1 சரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்டார்ட் பண்ணி வந்து சின்னதாக இந்த காஸ்ட் கூட அதனால தான் கொஞ்சம் அது சில கலெக்ஷன் பண்ணிக்கொள்ளலாம். கலெக்ஷன் வரைக்கும் போகணும். இல்லை இல்லை செஞ்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணி இல்லை சார். 50,000 இல்லாமல் நீங்கள் ₹1 சொல்லிக்கிங்க, அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு தொகையை தரோம். ஆனால் சனிக்கிழமையா திங்கக்கிழமையா வெள்ளிக்கிழமை ஷாலாக வரலாம். நாளைக்கு அடுத்த வண்டி ஏன்னா நேற்று தான் எங்களுக்கு தண்ணி வந்துச்சு, அதனால கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும். அது கொஞ்சம் லேட். பேர் சொல்லுங்க. ரஹீம் முகமது ஃபயாஸ். ஆரம் பாரிஸ் என்ன ஃபயாஸ் ஃபயாஸ். உங்களோட கடை பேர் ஃபேமிலி எசன்ஸ். ஃபேமிலி எசன்ஸ். ஃபேமிலி எசன்ஸ். contact number Note 77 8318 764. ஆமாம். கண்டிப்பாக நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ஹஸரத் தலைமையில் இந்த அழகான ஒரு முயற்சி இடையில் இன்ஷா அல்லாஹ் திறக்கிறதாக இந்த இடத்துல வாக்களிச்சிருக்கிறாங்க. ஹஸரத்துக்கு முன்னிலையில் இன்ஷா அல்லாஹ் இதை கவனத்தில் கொண்டு இதில் முன்முறமாக இருந்து இவங்க வாக்களித்த இந்த வெள்ளிக்கிழமை இடையில செய்கிற இந்த 12 நிறுவனங்களும் இன்ஷா அல்லாஹ் திறக்கப்பட்டு அழகான முறையில் செயல்படுத்துறதுக்கு நீங்கள் எல்லோரும் முயற்சிக்குமாறும், அதே போல இது முதல் கட்டமாக இந்த நிகழ்வு இந்த எலியோயா எல்மதனியா இந்த இப்ப வெளியாவில் சென்டரா இருக்கிற லபீர் ஹசரத்துடைய தலைமையில இயங்கி கொண்டிருக்கிற சென்டர்ல இந்த தலைமைத்துவத்தில் எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து இந்த முயற்சியை எடுத்து கொடுத்துக்கிற அமானித என்றது. இதனுடைய அடுத்த 2ஆம் கட்டம் இந்த சென்டருக்கு சாமான் கட்டமாக நாங்கள் காலையில் வந்த காலை கடமைகளை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு அரை மணி நேரத்தில் துவங்கி வைப்போம் என்று எங்களுடைய அதான் உங்களோட எல்லாருடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا فيما أعطيت وقنا واصرف عنا شر ما قضيت فإنك تقضي فلا يقضى. உறுப்பினர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். நாம் இந்த மஸ்ஜிதில் உண்டு சேர்ந்த அழகா இதை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக, இதில் இஹ்லாஸை நசீபாக்குவாயாக.
மக்களுடைய வியாபாரத்தை நீ சிறப்பாக்கி அழகாக்கி வைப்பாயாக. அவர்கள் இந்த அவர்களை முழுமையாக தொழுகையாளிகளாக கொள்வாயாக. அவருடைய வியாபாரங்கள் உனக்கு பொருத்த நம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. இந்த நிலைமைக்கு உதவி செய்த யா அல்லாஹ் அந்த பகுதி வாழ் மக்களுக்கு நீ மேலும் மேலும் பரக்கத்து செய்வாயாக. அவருடைய வியாபாரத்தில் குடும்பத்தில் விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னென்ன யா அல்லாஹ் ஷர்றுகள் யா அல்லாஹ் உலகத்துக்கு வர இருக்குகிறதோ எல்லா ஷர்றுகளை விட்டும் எங்களையும் விசேஷமாக யா அல்லாஹ் இந்த உதவி செய்த மக்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த யா அல்லாஹ் கெலியோவர் டெவலப்மெண்ட் என்ற அந்த அமைப்பை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் அதில் ஹைறுகளை உண்டாக்குவாயாக, எங்கள் எல்லாருடைய